வணக்கம். உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும். நான் உங்கள் வெற்றிவேல் குருஜி முருகன் உபாசகர். இந்த வீடியோவில் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, காரிய தடை அது இல்லாமல் நிறைய பேருக்கு நினச்ச காரியம் நடக்காது. சில பேருக்கு நடக்கும், சில பேருக்கு நடக்காது. அது இல்லாமல் வசியம் ஆகாது. ஒரு காரியம் கூட நம்மளுக்கு போகிற இடத்துல அந்த காரியம் நம்மளுக்கு வசியம் ஆகாது. அது எப்படின்னா, நீங்கள் ஒரு வேலையே வெளியில் போவீங்க. அந்த வேலை உங்களுக்கு வேலை விஷயமாக போனாலும் அந்த வேலை கிடைக்காது. தடைப்பட்டினே போவோம், தள்ளி போயின்னு இருக்கு. அந்த வேலை வேறு ஒருத்தவங்க கூட கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் ஒரு முக வசீகரம் இருக்காது உங்களுக்கு. நீங்கள் போனீங்கன்னா போயிட்டு பார்த்த உடனே ஒருத்தவங்க உங்களுக்கு பார்த்த உடனே திரும்பிக்குவாங்க. நீங்கள் நான் சொல்கிற மாரி இந்த மையை ரெடி பண்ணி, வசம்பு மையை ரெடி பண்ணி நீங்கள் வச்சின்னு போனீங்கன்னா காரிய தடையை உடச்சி விட்ரும். உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். நான் சொல்கிற மாரி செய்யுங்க. இதை என்றைக்கு செய்யணும்னா, அமாவாசை இல்லை வெள்ளிக்கிழமை இல்லை பௌர்ணமி அன்றைக்கி செய்யலாம். இந்த 3 நாளில் செய்யலாம். அமாவாசை, வெள்ளிக்கிழமை, பௌர்ணமி, இந்த 3 நாளில் செய்யலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போயிட்டு வசம்பு வாங்கின்னு வச்சுக்கிங்க. அன்றைக்கி வெள்ளிக்கிழமை செய்கிற மாரி வாங்கின்னு வச்சுக்கிங்க. இல்லை நீங்கள் அந்த 3 நாளில் எந்த நாளில் ஒரு நாள் வாங்கின்னு செய்கிற மாதிரி வச்சுக்கிங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க, வசம்பு வாங்கி நல்லா விளக்கில் காட்டி சூடு பண்ணி அந்த வசம்பு பூரா தீச்சிருங்க. தீச்சி என்ன பண்ணுறீங்க, எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரகஜா வேணும். அரகஜா நல்ல ரேட்டு குவாலிட்டியானதான் பார்த்து வாங்கிக்கிங்க. ஒரு 200-300 பார்த்து வாங்கிக்கிங்க. கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக இருந்தால் தான் வேலை செய்யும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, நம்மளுக்கு இது கிராம்பு வேணும். கிராம்பு ஒரு 25 கிராம் வேணும் நம்மளுக்கு. கிராம்பு 25 கிராம்பு அப்படின்னா நம்மளுக்கு அந்த மில்லியன் கணக்கில் வேணும். மில்லி வருது இல்லையா, 1 மில்லி, 2 மில்லி, 3 மில்லி, அதுபோல் 100 அப்படி வருது இல்லையா. அதுபோல் 25 கிராம் நம்மளுக்கு கிராம்பு வேணும். அந்த அளவுக்கு வாங்கி எடுத்து வச்சிங்க. நீங்கள் எடுத்து என்ன பண்ணுறீங்க, அந்த கிராம்பை நல்லா நசுக்கி நைப்பாக ஆக்கிடுங்க. ஆக்கி எடுத்து வச்சிங்க. அப்புறம் நம்மளுக்கு மல்லிகைப்பூ வேணும். மல்லிகைப்பூ நல்லா வாசனையான மல்லிகைப்பூ கொஞ்சம் வாங்கின்னு என்ன பண்ணுறீங்க, அதை நல்லா ஒட்ட அரைச்சிருங்க. நல்லா அரவக்கல்லில் போட்டு அரைச்சி நல்லா மழை ஆக்கிடுங்க. ஆக்கி அதை தனியாக வயசு வச்சுங்க. இந்த கிராம்பும் அரைச்சி இதை எடுத்து இது கூட ஒன்றா சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணி, இந்த வசம்பு நல்லா நசுக்கி நல்லா பொடியாக ஆக்கிடுங்க. சொட்டி வச்சுக்கிறீங்க இல்லையா, நெருப்பில் காட்டி அந்த கறியை பூரா நல்லா அரைச்சி மழை ஆக்கி என்ன பண்ணுறீங்க, இந்த மல்லிகைப்பூ அரைச்சி வச்சுக்கிறீங்க பார்த்தீங்களா, கிராம்பு மல்லிகைப்பூ அரைச்சி ஒன்றா போட்டு வச்சுக்கிறீங்களா, இதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு அரகஜா வேணும். அந்த அரகஜா வாங்கி வச்சுக்கிறீங்க இல்லையா, இதை வயசு அதில் போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நெய் கொஞ்சம் வேணும். லைட்டாக நெய் கலக்கணும். அதில் போட்டு என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா குழப்புங்க. குழப்புனீங்கன்னா நல்லா மழை இருக்கணும், நைஸாக இருக்கணும். ரொம்ப அந்த சொன்னு ஒரு மாதிரி அது திருத்திரியாக இருக்கக்கூடாது. அது குழைக்கும் போது நல்லா நைப்பாக இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு நைப்பாக இழைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வேலை செய்யும். நல்லா என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் போட்டு குழப்புங்க. குழப்பி என்ன பண்ணுறீங்க, எடுத்து பூஜை ரூமில் வச்சுருங்க. வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எந்த தெய்வம் இருக்குதோ நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, எனக்கு காரிய தடை உடையணும், காரிய சித்தி உண்டு பண்ணி கொடுக்கணும், எனக்கு நான் நினைத்ததெல்லாம் எனக்கு நிறைவேறணும். அது இல்லாமல் வேலைக்கு போகாமல் இருந்துட்டு நம்ம நினச்சது நடக்கும், நம்ம நினச்சதெல்லாம் சம்பாதிச்சிக்கலான்னு நினைக்கக்கூடாது. வேலைக்கு போகணும். அது இல்லாமல் வேலைக்கு போனதில் நம்மளுக்கு பலன் கிடைக்கணும். அது மூலயமா அந்த காரிய சித்தியை உண்டு பண்ணி கொடுக்கணும். நம்மளுக்கு வருமானம் டபுள் மடங்காக உயரணும். நம்ம சம்பாதிக்கிற பணம் தங்குற மாரி தான் இது ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். நீங்கள் போகிற காரியம் நடக்கும், தடை இல்லாமல் தடையை உடச்சி கொடுக்கும். அதுபோல் நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்து இந்த மையை செஞ்சு நெத்திலி வச்சுன்னு போனால் நம்மளுக்கு பணம் காசு சேரும், நம்ம பணத்தை சேர்த்துக்கலாம், வசதி ஆகிடலான்னு நினைக்கக்கூடாது. நினச்சதை சாதிச்சிக்கலான்னு இது வசியம் பண்ணி கொடுக்குறது. இது எப்படின்னா, எல்லாமே வசியம் பண்ணிடலாம் நம்ம மையை வச்சுன்னா, வேலைக்கே போகத்தாலும் நினச்சக்கூடாது. நீங்கள் வேலை உழைப்பு இருக்கணும், உழைப்புக்கான ஊதியம் கிடைக்கும் உங்களுக்கு. அதை டபுள் மடங்காக பெருக்கி கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மையை நல்லா போட்டு குழப்பி என்ன பண்ணுறீங்க, எடுத்து பூஜை ரூமில் வச்சு நல்லா வேண்டிக்கிங்க. வேண்டி என்ன பண்ணுறீங்க, ஒரு 3 நாள் பூஜை ரூமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அதை ஒரு கப்பில் சின்னதாக எதாவது பார்த்து உங்களுக்கு அந்த மை ஏமாத்திர ஆசை வச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுருங்க. சின்னதாக ஒரு கப்பில் போட்டு மூடி வச்சுன்னா, மோதிர விரல் இல்லை இந்த கட்டை விரல், மோதிர விரலால் தான் தொடணும். தொட்டு வயசு என்ன பண்ணுறீங்க, இந்த நெத்தி வகுடுக்குது பார்த்தீங்களா, இங்கே வச்சுக்கலாம். அங்கே வச்சுன்னு போகலாம். அதே போல் இந்த நெத்திலையும் வச்சுக்கலாம். அது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், இந்த கருப்பாக லைட்டாக கருப்பாக இருக்கும். ஏன்னா இந்த மல்லிகைப்பூலாம் போட்டு அரைச்சிக்கிறீங்க இல்லையா, அதனால் லைட்டாக கொஞ்சம் கலர் மாறின மாரி இருக்கும். நெத்தியில் வச்சும் போகலாம். இது எப்படின்னா, நீங்கள் வச்சும் போகிறது கவிச்சு சாப்பிட்டுட்டு அதில் கை வைக்கக்கூடாது, மையில் கை வைக்கக்கூடாது, வேலை செய்யாது.
உங்களுக்கு வந்து கஷ்டத்தை கொடுக்கும். அந்த மை வேலை செய்யாது. கவிச்சு சாப்பிடாத முன்ன மையை தொட்டு நெத்தியில் வச்சு நீங்கள் கவிச்சு சாப்பிட்லாம், சாப்பிட்டு போகலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட விசேஷத்துக்கெல்லாம் இந்த ஒரு மாதிரியா கெட்ட விசேஷம்னா இந்த இறந்து போனவங்க வீட்டுக்கு அதுபோல் வீட்டுக்கெல்லாம் அந்த மை வச்சுன்னு போகக்கூடாது. அதுபோல் போகிற சந்தர்ப்பம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை தொடச்சிருங்க, மூஞ்சி கழுவிக்கணும், நீங்கள் போகலாம். அப்புறம் வந்து இந்த பொண்ணு வந்து பெரிய பொண்ணு ஆகுது இல்லையா, பெரிய பொண்ணாகி அது அந்த சடங்குக்கெல்லாம் போவாங்க இல்லையா, அதுக்கு வந்து இதை வச்சுன்னு போகக்கூடாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து கணவன் மனைவி ஒன்றா இருக்கும்போது இந்த மையை வச்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து இது வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். இந்த மையை வச்சுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் அது போல் இருக்கிற மாரி இருந்தால் வைக்காதீங்க. இருந்துட்டு காலையில் குளிச்சுட்டு கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து காரிய சித்தியை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல் நீங்கள் எந்த விஷயமா வெளியில் போகிறீங்களோ நீங்கள் எடுத்து நெத்தியில் வச்சுன்னு போனீங்கன்னா அந்த காரியம் வந்து தடை இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும். எப்படின்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட அருள் வாக்கு கேட்க வரீங்களா, நான் போகிற காரியம் ஒன்று கூட விளங்க மாட்டேங்குது, எல்லாமே வந்து தடையாகினா இருக்குது, நினைக்கிறது நடக்க மாட்டேங்குது. அதே போல் ஒரு பணம் கொடுத்துட்டு அவங்ககிட்ட போய் கேட்க போனால் கொடுக்க விட மாட்டுறாங்க, நம்மளை பார்த்த உடனே ஒரு மாதிரியே பேசுகிறாங்க, ஏறி போறின்னு என்கிட்ட கேட்கறதுனால தான் இந்த வீடியோ போகிறேன். இது இல்லாமல் வசம்பை பற்றி ஏற்கனவே வீடியோ நிறைய போட்டுக்கிறேன், ஒரு 3-4 வீடியோ இன்னும் போட்டுக்கிறேன். அது இல்லாமல் அந்த வீடியோவை பார்த்தவங்களே நிறைய பேர் ஃபோன் பண்ணி வேறு ஏதாச்சும் வீடியோ இருந்தால் போடுங்க சாமின்னு கேட்டதுனால தான் நான் இந்த வீடியோவும் போடுறேன். இதையும் பாருங்கள், ஏற்கனவே போட்ட வீடியோவும் வசம்பு வீடியோ வசியம் வீடியோவை போட்டுக்கிறேன், அதையும் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த கலியுகத்தில் வந்து நம்மளுக்கு வந்து முக வசீகரம் இருக்கணும், அதுவும் இருக்கணும். அது இல்லாமல் வந்து நம்ம போகிற வேலை வந்து வசியம் ஆகணும். எப்படின்னா நீங்கள் போகிறீங்க, ஒரு விஷயமா வெளியில் போகிறீங்க, அந்த வேடம் போய் நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க, 4 பேர் நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. ஒரு சொந்தக்காராக இருந்தாலும் சரி, வேறு ஆளாக இருந்தாலும் சரி, மதிக்க மாட்டாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி எங்கே நீங்கள் வேலை செய்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களை ஒரு மனசெல்லாம் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் இந்த மையை வச்சுன்னு போனீங்கன்னா உங்களை வந்து திரும்பி பார்க்க அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க, வாங்க உட்காருங்கன்னுவாங்க. அது இன்னவோ அவங்களுக்கு ஒரு மனசு மாறிவிடும், டக்குன்னு உங்களை பார்த்த உடனே மாறி உட்காருங்கன்னுவாங்க. உட்காருன்னு சொல்லாதவங்க கூட உட்காருங்கன்னுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மைக்கு வந்து மதிப்பு மரியாதை வந்து இழுத்து கொடுக்கும், உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அதே போல் இந்த காசு பணம் கொடுத்த இடத்துல போய் கேட்கும்போது நீங்கள் வச்சுன்னு போகலாம், இல்லை வேறு விஷயமா போகிறீங்களா அதுக்கும் வச்சுன்னு போகலாம். தப்பான விஷயத்துக்கு மட்டும் இதை பயன்படுத்தக்கூடாது. நீங்கள் வந்து கெட்ட இதுக்கெலாம் இதை வந்து யூஸ் பண்ணக்கூடாது, நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். அந்த மையை என்ன ஒன்று, இதை வந்து மையை வந்து 3 நாளைக்கு வச்சு பூஜை ரூமில் பதப்படுத்தி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மையை யூஸ் பண்ணணும். இதில் வந்து எப்படின்னா வசம்பு, குண்டு மல்லியோட மல்லிப்பூவோட அந்த அரைச்சிங்க இல்லையா, அது கிராம்பு, அதுக்கப்புறம் வந்து அரகஜா, அது கூட இன்னும் 2 சேர்க்கலாம். அது சேர்த்தா இன்னும் வந்து அதிகமாக வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். அது வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் விளக்கத்தை. இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு நான் சொன்ன மாரி இதை செஞ்சு நீங்கள் வந்து கெட்டதுக்கு யூஸ் பண்ணாமல் நல்லதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அது இல்லாமல் பெண்கள் வந்து தலை குளிக்கிற வேலை வந்தால் இந்த மையை வந்து வைக்கக்கூடாது, ஒரு 3 நாளைக்கு வைக்காதீங்க, அதுக்கப்புறம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுக்கின்னு போகலாம். எந்த விஷயமா இருந்தாலும் வரது, ஒரு காரியமாக வெளியே போகிறீங்கன்னா நீங்கள் வச்சுக்கின்னு போகலாம். எல்லாத்துக்குமே இது வந்து உங்களுக்கு வசியத்தை உண்டு பண்ணி கொடுக்கும். ஆனால் வந்து உழைப்பு இருக்கணும். இந்த மையை வச்சுட்டு நம்மளுக்கு பணம் சேர்ந்துடும், நம்ம வீட்டில் உட்காந்து சாப்பிட்லாம்லாம் நினைக்கக்கூடாது. நீங்கள் இந்த மையை வச்சுன்னு நல்லா உழைக்கணும், நீங்கள் நேர்மையான வழியில் போனீங்கன்னா நல்ல பலனை கொடுக்கும் இந்த மை. நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.